அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று புரட்டாசி பௌர்ணமி. குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளியுங்கள், தாறுமாறாக பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா புரட்டாசி பௌர்ணமி. இதை பார்த்திங்கன்னா சரத் பூர்ணிமா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த பௌர்ணமியில் என்ன சிறப்பு அப்படின்னா, பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம நிலவை தான் கும்பிடுவோம் இல்லையா? அப்போது இந்த சந்திர பகவானுக்குரிய நாள் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை இல்லையா? திங்கட்கிழமையோடு இந்த பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. அதிலேயும் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமியை சரத் பூர்ணிமா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வோம். அதே மாதிரி விஷ்ணுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதேசி அன்று கண் விழித்து வைகுண்ட ஏகாதேசியில் நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று கண் விழித்து மகாலட்சுமி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ தெரியுதா இந்த பௌர்ணமியை ரொம்ப ரொம்ப சிறப்பான பௌர்ணமின்னு. வருடத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி முடிந்து வரக்கூடிய இந்த புரட்டாசி பௌர்ணமி. இதை சரத் பூர்ணிமா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமியில் நாம் மகாலட்சுமியை உள்ளன்போடு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். இரவு நிலவு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களுக்கு மற்ற நாட்களில் மகாலட்சுமி தேவியை வழிபட்டாலும் இந்த பௌர்ணமியில் புரட்டாசி பௌர்ணமியில் நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மாலை 6:30 மணிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிலவு வெளிச்சம் நல்லா தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியின் திருவுருவப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளை நிற மலர்களால் அலங்காரம் பண்ணணும். ஏன்னா சந்திர பகவானுக்கு வெண்மை நிறம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவருக்குரிய திங்கட்கிழமையோடு இந்த பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, வெள்ளை ரோஜாக்கள் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சு தீபம் ஏற்றி வச்சு நெய்வேத்தியம் அப்படிங்கும்போது நீங்கள் பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இது மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது. அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் குளிக்கும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிங்க. எப்போவுமே நான் சொல்லுவது என்னென்னா, சிறப்பான ஒரு நாட்கள் வருது அப்படின்னா அந்த நாளை நம்ம குளிக்கும் போதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். நம்ம சாதாரண நீரில் குளிக்கிறதை காட்டிலும் அன்றைய தண்ணியை புனித நீராக்கி நாம் குளிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தையும் போய் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த நாளில் மிக மிக சிறப்பான மகாலட்சுமிக்குரிய நாளில் இந்த ஒரு பொருளை நீங்கள் குளிக்கும் தண்ணீரில் சேர்த்து குளிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தீய சக்திகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பொருள் என்ன சேர்த்து நாம் குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், பசும்பால் இருக்கும் இல்லையா? பசும்பால் வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டா கூட போதும். நீங்கள் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றுங்க. அதை நீங்கள் அப்படியே குளிச்சிருங்க. இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் மாலை நேரத்தில் முடிஞ்சால் குளிங்க. அப்படி இல்லை மாலை நேரத்துலேயும் எங்களால் குளிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் பால் சேர்த்து கை கால் மூஞ்சி அதெல்லாமே கழுவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இப்படி நாம் இந்த பசும்பாலில் மகாலட்சுமி அன்னை வாசம் செய்கிறாள். அந்த பாலை கலந்து நம்ம குளிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்துமே போகும். இந்த பால் குழந்தைகளுக்கும் குளிக்க வைக்கலாமா அப்படின்னா பால் ரொம்ப நல்லது தாங்க.
பால் சார்ந்த அந்த சோப்புகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டெத் செல்களை எல்லாம் நீக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக பால் சேர்த்து குழந்தைகள், பெரியவர்கள்னு அனைவருமே இந்த ஒரு பொருளை சேர்த்து அதுவும் இன்றைய நாள் குளிங்க. ஏன்னா பால் வெண்மை நிறம், சந்திர பகவானுக்கு வெண்மை நிறம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் மகாலட்சுமிக்கு உகந்த சந்திர பகவானுக்குரிய அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசும்பாலை சேர்த்து நாம் குளிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக இன்றைய தினம் இந்த பால் சேர்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். காலையிலலாம் முடிச்சிட்டோமா, நாங்கள் மதியத்திற்கு மேலே தான் உங்களுடைய பதிவையே பார்க்குறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் குளிங்க. முடியாதவங்க கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சரத் பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் கண்விழித்து மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யணும். பொதுவாக நம்ம பௌர்ணமியில் நிலா வந்ததுக்கப்புறம் நம்ம வழிபாட்டையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிடுவோம். ஆனால் இந்த பௌர்ணமியில் கண் விழித்து யார் ஒருவர் மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு 16 செல்வங்களும் மகாலட்சுமி தேவியே அவங்களை தேடி வந்து கொடுப்பாராமா. இந்த சிவராத்திரி எப்படி சிவனுக்கு நம்ம கண் விழித்து வழிபாடு செய்கிறோம், வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாளுக்காக கண் விழித்து நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்படி மகாலட்சுமிக்காக கண் விழித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் மகாலட்சுமி அன்னை பூலோகம் வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி யார் அவளை கண் விழித்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து செல்வ நலன்களையும் அருள்வாள் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிறவங்க அனைவரும் இன்று இரவு கண் விழித்து மகாலட்சுமி அன்னையை வழிபாடு செய்யுங்க. ரொம்ப 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 சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால் கட்டாயம் இதை வந்து யாருமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அம்மா எங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, இல்லை மறுநாள் நாங்கள் ஒர்க் போகணும், நைட்டில் எல்லாம் கண் விழித்து இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 12 மணி வரைக்குமாவது அந்த உச்சிக்கால நேரத்தில் பூஜை செய்து முடித்த பிறகு கூட நீங்கள் வந்து தூங்க போகலாம். என் வழிபாடு அப்படின்னோடனே ரொம்ப பெருசாலாம் நீங்கள் செய்ய வேண்டாங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் வழிபாடை செய்யலாம். ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அது நெய் தீபமாக இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா மகாலட்சுமிக்கு இந்த நெய், பால், இனிப்பு வகைகள் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் சொல்லுவேன், மகாலட்சுமி வழிபாடு செய்கிறீங்கன்னா நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு. அதிலேயும் இன்றைய நாள் பௌர்ணமியில் நம்ம மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யும் பொழுது பால், சர்க்கரை சேர்த்த இனிப்பு வகைகளை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அன்னை மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.